ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மா ஹரிம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் டின்னருக்கு கூட ட்ரை பண்ணலாம். இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. செய்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாங்க. ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்மளுக்கு முதல்ல இருந்ததுக்கு இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட குடை மிளகாய் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து முதல்ல பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பதம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இப்போ கல் வச்சு நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கலர்ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்றா கூட ஊற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2, 3 ஊற்றிட்டு நல்லா ஒரு சைடு நல்லா செவந்து வந்தது, இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு வந்து சட்னின்னு பார்த்திங்கன்னா கார சட்னி, இல்லைனா வெங்காய சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி இதெல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.